வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு நம்ம போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். எதுக்குன்னா நிஃப்டி 50க்கு. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக நிஃப்டி 50 28ஆம் தேதி ஜனவரி எப்படி பிஹேவ் ஆகிருக்கு, அதே மாதிரி நாளைக்கு இந்த மாதிரி எப்படி பிஹேவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ மேலே போகுமா கீழே வருமா இல்லை சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் இருக்குமான்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் கொடுத்துருந்தோம், 4 ப்ரைஸ் ரேஞ்ச். அதாவது நேற்று மார்க்கெட் இருந்த ரேஞ்ச் 22,800. அப்போது மார்க்கெட் மேலே போனால் 23,000 போகும், அதை தாண்டி 23,100க்கு போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ மார்க்கெட் கீழே வந்துருந்துச்சுன்னா 22,500 வரைக்கும் கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட் நேற்று கேப் அப்பில் ஓப்பன் ஆகி 23 கிராஸ் பண்ணிவிட்டு மேலே 2300 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ என்னன்னா மார்க்கெட் செகண்ட் அக்யூமுலேஷன் ஃபேஸ்க்கு வந்துருச்சு. நான் இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸை நான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துக்கிறேன். இப்போ 30 மினிட்ஸ் கேண்டில் எடுத்துகிட்டு சார்ட்டை ரீசெட் பண்ணிட்டேன்னா நம்ம இந்த 13ஆம் தேதி வச்சுக்குவோம். இந்த 13ஆம் தேதியிலேருந்து நம்ம இப்போ ஒரு பாக்ஸ் வரைவோம். இந்த பாக்ஸோட கலர் என்ன கொடுக்கலாம்? பாக்ஸோட கலர் ப்ளூன்னு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸோட பார்டர் ஒயிட் கொடுத்துடலாம். ஸோ தட் பாக்ஸே பார்டரே இல்லாமல். ஸோ 13ஆம் தேதியிலேருந்து என்னென்னா மார்க்கெட் சைடு வேஸ் மூவ் ஆகிருந்திருக்கு. எந்த பக்கம் மூவ் ஆகிருந்திருக்கு அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் தான். அதாவது இந்த மேலே பார்த்தீங்கன்னா 23,500ம் கீழே 23,000 இப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் கடந்த 13ஆம் தேதியிலேருந்து ஜனவரி 13லேருந்து ஸோ ஜனவரி 13லேருந்து நேற்று வரைக்குமே மூவ் ஆயிருந்திருக்கு. ஐ மீன் நேற்றுல முந்தா நேற்று வரைக்கும், போன திங்கள் வரைக்கும் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் தான் இருந்திருக்கும் பாருங்கள். ஸோ இதுக்கு எப்போ எல்லாம் கீழே வருதோ உடனே மேலே வந்துடும். இப்போ என்ன இருந்திருக்கு, இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி 23லேருந்து 23,500 வரைக்கும் இருந்தது. இன்னொரு தடவை ப்ரைஸ் கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி இப்போ 23,100லேருந்து 28,800க்கு ஷிஃப்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபுல்லாக சைட்வேஸ் தான் போயிருந்திருக்கு. எங்கே இந்த 13ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட் சைட்வேஸ் மூவ் ஆயிருந்திருக்கு. ஒரே ஒரு நாள் மட்டும்தான் 22ஆம் தேதி மட்டும்தான் மார்க்கெட் கீழே வந்திருக்கு. மற்ற நேரம் எல்லாமே சைட்வேஸ் தான் மூவ் ஆயிருந்திருக்கு. இப்போது இது அக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் க்ரோ ஆச்சுன்னா க்ரோவிங் ஃபேஸு, டிக்ளைனிங் ஃபேஸு, இல்லைனா கிராஷிங் ஃபேஸு. அப்படி இல்லைன்னா நமக்கு அக்யூமுலேஷன் ஃபேஸ். இது அக்யூமுலேஷன் ஃபேஸ், இந்த சைட்வேஸ் மார்க்கெட். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அக்யூமுலேஷன் ஃபேஸ்லேருந்து மார்க்கெட் என்ன ஆயிருக்குன்னா கொஞ்சம் கீழே இறங்கி இந்த செகண்ட் அக்யூமுலேஷன் ஃபேஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது. ஸோ இனி இது ஒரு நாள் 2 நாள் அக்யூமுலேஷன் ஃபேஸ் முடியாது, ஒரு 2-3 நாளில் முடியும். நான் இந்த 22,800 கொஞ்சம் கிராஸ் ஆகி கீழே வந்துருந்துச்சுன்னா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா மார்க்கெட் டவுனாக தான் போகும் அப்படின்னு. பட் ஆனால் 22 கிராஸ் ஆகலை, 22,800 மறுபடியும் இதே ரேஞ்சுக்குள்ளே போயிடுச்சு. ஸோ இந்த பாக்ஸ்லேருந்து இந்த ஒரு சைட்வேஸ் மூமெண்ட்லேருந்து கிராஸ் ஆகி இந்த சைட்வேஸ் மூமெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இதுக்கான காரணம் என்னென்னா இங்கிருந்து, அதாவது நம்ம ஜனவரி 3ஆம் தேதி பொசிஷன் எடுத்தவங்கெல்லாம் ஸ்லோவாக ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த பக்கம் சைட்வேஸ் மூவ் ஆச்சு. இப்போது அதுக்கடுத்து அதாவது அவங்க 100% அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணல, ஒரு 10-20% புக் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பக்கம். ஸோ அப்போ இந்த வாரமும் மார்க்கெட் இந்த சைடு ரேஞ்சுக்குள்ளே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அது மீறி இறங்குச்சுனாலும் 22,500க்கு போகும். இதை நம்ம எப்படி இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வச்சா இல்லை வேறு ஏதாவது ஒரு இது வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நான் இந்த நம்மளோட எஸ்எம்ஐயும் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம எதுவும் கிடையாது. நமக்கு இம்பார்ட்டண்ட்டான டேட்டா என்னென்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்குது. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா மோஸ்ட்டாக யாரும் பற்றி பேச மாட்டாங்க. வெறும் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் பண்ணுறவங்க மட்டும்தான் பேசுவாங்க. பட் இது ரீட்டைலர்ஸ்க்குமே ரொம்ப ஒரு முக்கியமான டேட்டா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது. ஸோ இது நம்ம சேனலில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம டெய்லியும் பேசிகிட்டு இருக்கோம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பற்றி. ஸோ இந்த ஆப்ஷன் நீங்கள் ட்ரேடிங் பார்த்துட்டு இருந்தீங்க இல்லை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அட் த மணி, இந்த மணி, அவுட் ஆஃப் த மணின்னு. அதாவது இருக்கிற ப்ரைஸ்லேருந்து இப்போ இருக்கிற ப்ரைஸ் 22,950, அதாவது 23ன்னு நம்ம ஆவரேஜாக வச்சுக்கோம். ஸோ இந்த 22,950லேருந்து அதிகமான ப்ரைஸாக இருந்தால் இந்த மணி, 22,950 இருந்தால் அட் த மணி. ஸோ 22,950க்கு கீழே இருந்தால் அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவாங்க. ஸோ அட் த மணி மேலே போனால் இந்த மணி, கீழே வந்தால் அவுட் ஆஃப் த மணி. ஸோ இது எபவ் த மணி, பிலோ த மணின்னு நம்ம கொஞ்சம் கொலோக்கியலாக சொல்லலாம். பட் மார்க்கெட் டேர்ம்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா அட் த மணி, மறுபடியும் சொல்கிறேன், அட் த மணி, இந்த மணி மேலே போச்சுன்னா இந்த மணி, கீழே வந்துச்சுன்னா அவுட் ஆஃப் த மணி, ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா. அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நம்ம பார்த்தோன்னா நேற்று நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 23ல் ஒரு பெரிய ஸ்டாப் லாஸ், ஐ மீன் இந்த ஒரு கால் அண்ட் புட் நிறையா ஆர்டர்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி 22,500 இருந்துச்சு.
ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா 22,500 இருக்க கால் அண்ட் புட் ரேஷியோஸ் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் 23,000ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் அதிகமாக இருக்குது. அப்படின்னா இந்த ப்ரைஸை நாளைக்கு ஹிட் பண்ணணுன்னு நிறையா பேர் சொல்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கேப் டவுனாக ஓப்பன் ஆகும். கேப் டவுனாக ஓப்பன் ஆகிட்டு மேபி கேப் அப்பாக ஓப்பன் ஆகும். ஸோ கேப் அப்பாக ஓப்பன் ஆகி நமக்கு எது வரைக்கும் போகலான்னு கேட்டிங்கன்னா 23,200 வரைக்கும் போகலாம், இல்லைனா 23,300 வரைக்கும் போகலாம். இது எப்படி நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட இந்த க்ரீனில் ஒரு கேண்டில் எல்லாம் பாருன்னு வச்சுக்குவோம். ஸோ இந்த க்ரீன் பாரும் அடுத்து பக்கத்தில் இருக்க கால் அது வந்து ரெட் கலரில் இருக்குது. இதோட ரேஷியோ என்னென்னா மினிமம் டபுள் த டைம் இருக்கணும். நான் இந்த இடத்துல வைக்கும்போது உங்களுக்கு தெரியும் 28 லட்சமும் 48 லட்சமும் ஆர்டர்ஸ். இது வந்து நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ், இது வந்து அமௌண்ட் கிடையாது, கேஷ் மார்க்கெட் கிடையாது, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ். ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் இங்கே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா டபுளாக இல்லை ஆல்மோஸ்ட். ஆனால் வேறஸ் நமக்கு வந்து 22,200 வரும்போது பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்குது. 22ம் 55 லட்சமாக இருக்குது. அப்படிங்கும்போது இது டபுள். அப்போது இந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா இந்த இடத்துல வால்யூம் அதிகமாக இருக்கிறனால நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன்னா 1 கோடி புட்டும் 86 காலும் இருக்குது. அதனால் மார்க்கெட் வந்து கேப் அப்பாக ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கேப் அப் ஓப்பன் ஆகி மார்க்கெட் அதிகபட்சம் போனால் 23,200ம் 23,300ம் போகலாம். இதுதான் என்னோட, ஏன்னா ஃபஸ்ட்டு 2 ரெசிஸ்டன்ஸ்லேயே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக சான்ஸ் இருக்குது. அது மீறியும் போச்சுன்னா 23,400, பட் அவ்வளோ தூரம் போகாது. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கு நாளைக்கு சான்சஸ் இருக்குது. 23,200ம் 23,300ம் போகிறதுக்கு தான் நமக்கு சான்சஸ் இருக்குன்னு. இன்கேஸ் கேப் அப்போ ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து டவுன் சைடு போனாலும், ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்ஸ்லாம் கொஞ்சம் டவுனாக தான் போயிட்டுருக்கு. என்னென்னா ஒரு புது ஏஐ சைனா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் என்விடியாவோட ஸ்டாக்ஸ் வந்து நல்லா கிராஷ் ஆகிட்டுருக்கு. என்விடியாவோடதும் கிராஷ் ஆகிட்டுருக்கு, கூகுள்தும் கொஞ்சம் கம்மியாகிட்டுருக்கு, டெஸ்லா அஸ் வெல் அஸ் மைக்ரோசாஃப்ட் இவங்க எல்லாமே வந்து குறைஞ்சிக்கிட்டே வராங்க. ஸோ அப்படிங்கிறனால அந்த இம்பேக்ட் வந்து இந்தியாவில் வரதுக்கான சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. பட் இந்தியாவும் சைனாவும் ஒரு நல்ல டேர்ம்ஸுங்கிறனால பெரிய ட்ரபிள் இல்லை. ஸோ அப்படிங்கும்போது 22,800 வரைக்கும் நமக்கு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த 5 ப்ரைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 23,300 ஸ்டார்ட் ஆகும், 200க்கு போகும், 300க்கு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழே வந்துச்சுன்னா 800ம் 500ம். ஸோ இதை நம்ம இங்கே மேப் பண்ணிடுவோம். ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து 23,000ம்னு வச்சுக்கோ. ஸோ இந்த ஸோ இப்போ இருக்கிறது வந்து 22,800 இருக்குது. 800லையா இருக்குது? இல்லை, 22,950 இருக்குது. ஒரு 50 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். அப்போது மார்க்கெட் வந்து நாளைக்கு 23 வரைக்கும் போகலாம். அதை விட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து 23,200 போகலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் 23,300 போகலாம். கரெக்டு தானே நம்ம பார்த்துருக்கிறது? ஆமாம், 23,300. ஸோ இந்த 23,300 இதுக்கு நடுவில் இருக்கிற ரேஞ்ச் இந்த 23,200ம் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. ஸோ இந்த 2 ரேஞ்சில் ஏதாவது ஒரு ரேஞ்சில் தான் மார்க்கெட் வந்து இருக்கும். 23,200. நான் ஏன் இதை கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, இதை நான் கொஞ்ச நாளாகவே இதை ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். என்னென்னா நமக்கு வந்து மார்க்கெட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நம்ம நேற்று சொல்லியிருந்தோம் 23,100 வந்து இறங்கும்னு. பர்ஃபெக்டாக 23,100 வந்துட்டு அழகாக மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேஞ்ச் 120 தான் போயிருக்கு. ஸோ ஒரு 20 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தான் நம்ம வந்து ப்ரிடிக்ஷன் வந்து இருந்திருக்கு. அது எரர் லிமிட்குள்ளே தான் இருக்குது. ஏன்னா 100% எக்ஸாக்டாக நம்ம ப்ரைஸ் வந்து கணிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நமக்கு சப்போர்ட்டுங்கிறது வந்து ஒரு ரேஞ்சாக தான் இருக்கும். ஸோ அப்போது இதுதான் ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ மார்க்கெட் நான் என்ன சொல்லியிருந்தேன், கீழே போச்சுன்னா 22,800 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ டவுன் சைட் சப்போர்ட் வந்து அதே தான் இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நாளைக்கு வந்து நமக்கு மார்க்கெட் கொஞ்சம் கேப் அப்பாக இந்த 23,000ல் ஓப்பன் ஆகி ஸோ கொஞ்சம் இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சான்ஸ். இன்கேஸ் மார்க்கெட் கீழே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா ஏற்கனவே இட் இஸ் ஆல்மோஸ்ட் லோவர் சர்க்யூட்டில் தான் இருக்குது. அப்படி இல்லைன்னா நமக்கு 22ல் வந்தாலும் 25ஓட இங்கே நின்றும். ஸோ மார்க்கெட் இதை தாண்டி போகாது. இந்த 2 சான்ஸ் தான் இருக்குது. இதில் எனக்கு எதுக்கு அதிகமாக கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட 20 மேலே போகிறதுக்கான சான்ஸ் தான். 23லேருந்து தொடங்கி 23,200 300 போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நேற்று எந்தெந்த இடத்துலலாம் நம்ம பொசிஷன் எடுத்துருந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நமக்கு பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு வந்து நான் 5 மினிட்ஸ் சார்ட் எடுத்துக்கிறேன். ஸோ மார்க்கெட் நேற்று இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. உங்களுக்கே தெரியும் நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்குள்ள நடுவில் ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம எதுவும் டஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ வந்து 1 2 3 மூணாவது ரெட் கேண்டில் வந்தப்போ மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம எடுத்திருந்தோம்னா மார்க்கெட் ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு அக்யூமுலேஷன் ஃபேஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த இடத்துல
என்னென்ன இது வந்து இந்த ஃபஸ்ட்டு நமக்கு எப்பயுமே ஒரு 1 ஹவர் வந்து சேஃப் கிடையாது. ஏன்னா, அது வந்து முன்னாடி போட்டு வச்சு இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதா கூட இருக்கலாம். அதனால நீங்க ஒரு 10:30 வரைக்கும் நீங்க ட்ரேட் எடுக்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ யூசுவலா நானும் அப்படிதான் மார்க்கெட்டை வாட்ச் பண்ணும். அண்ட் சம்டைம்ஸ் நமக்கு ஒரு நல்ல மூவ் கிடைக்கும். ஆனா அது பிரெடிக்டபிள் மூவா நீங்க வந்து எக்ஸ்பர்ட் ஆயிட்டீங்கன்னா, நீங்க எடுக்கலாம். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட்டு 10:30 வரைக்கும் ஒரு பெரிய மூவ் கிடைச்சிருந்திருக்கு. அத நம்ம விட்டுர்றோம். ஏன்னா 3வது ரெட் கேண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்கும்போதே நமக்கு அப்படியே ரெட் கேண்டிலா வருது. அடுத்து ஒரு ரெட்டும் கிரீனும் வருது. ஸோ இந்த ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் கேண்டில் பேட்டர்ன்ஸ் வந்துச்சுன்னா, மார்க்கெட் வந்து ரிவர்சபிளுக்கான சான்சஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு கிரீன் கேண்டில் மறுபடியும் வருது. ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டில், செகண்ட் கிரீன் கேண்டில், தேர்ட் கிரீன் கேண்டில். இந்த தேர்ட் கிரீன் கேண்டில் வந்தோடனே, நீங்க இந்த இடத்துல பொசிஷன்ஸ் எடுத்திருந்துருக்கலாம். இல்லைனால், நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா அடுத்த ரெட் கேண்டில் வந்திருக்கும். உங்களுக்கு டவுட்டு. அப்போ இந்த ரெட் கேண்டில் வந்து ஒரு புல் பேக்கா நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நமக்கு இந்த இந்த இடத்துல நம்ம எடுக்கிறத, ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் நமக்கு போயிருந்திருக்கலாம். ஸோ போயிட்டு நம்ம என்னன்னா, மார்க்கெட் இங்கேருந்து ஒரு புல் பேக் எடுத்திருந்திருக்கு. இந்த ரெட் கேண்டில் வந்து ஒரு புல் பேக். புல் பேக்னா ஒரு சின்ன ஒரு டவுன். அப்போ இந்த டவுனுக்கு அடுத்து வர இந்த கிரீன் கேண்டில் எடுக்கலாம். ஸோ நேற்று வந்து நான் அங்கே தான் வந்து பொசிஷன் எடுத்தேன், ஒரு லாங் பொசிஷன். ஸோ இப்போ லாங் பொசிஷன் எடுக்கும்போது நீங்கள் எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களோட ப்ராஃபிட் எங்கன்னா நம்மளோட இது 23,000. அது என்னன்னா நம்மளோட சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ். டக்குன்னு நம்மளோட வார்த்தை வரல. அண்ட் இதோட ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம்னா, இந்த கேண்டில் அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டிலோட பாட்டமில், இல்லைன்னா இந்த க்ரீன் கேண்டிலோட பாட்டமில். அண்ட் நம்ம ஸ்டாப் லாஸ் ரொம்ப அதிகமாக வைக்கிறனால நம்மளோட ப்ராஃபிட் ரேஷியோவை நம்ம ஏற்றிக்கணும். ஸோ இதுதான் நம்ம வந்து வைக்கக்கூடியது. அண்ட் நமக்கு என்னென்னா, நான் வந்து இந்த க்ரீன் கேண்டில் வரும்போது இந்த இது வரைக்கும் நான் வந்து ட்ரேட் எடுத்தேன். ஸோ இது எப்படி நான் அது வரைக்கும் டிட்டர்மைன் பண்ணேன்னா, நான் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம இதே மாதிரி தான். இப்போ நான் உங்களுக்கு போட்டிருக்க சார்ட்டே தான் நான் இங்கே வரைஞ்சேன். என்னென்னா நான் என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த வரைக்கும் சப்போர்ட் வரைஞ்சேன். வரைஞ்சிட்டு ஸ்டாப் லாஸ் எது வரைக்கும் வைக்கலான்னு பார்த்தா இங்கே கீழே வரைக்கும். ஏன்னா அது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்குது. அதை தாண்டி கீழே போனால் தான் மார்க்கெட் வந்து டவுன் ஃபேஸில் திருப்பி போகும்னு சொல்லி. ஸோ அப்போது இந்த இடத்துல இருந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1 தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து ரிஸ்க்கை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது ரிஸ்க் ரிவார்டை இன்க்ரீஸ் பண்ணால் நம்ம கொஞ்சம் ஒரு 2.5 வரைக்கும் வச்சுக்கலான்னு. அப்போ நான் வந்து இவ்வளோ தூரம் தான் வச்சுருந்தேன். ஆக்சுவலி 2.5 இவ்வளோ தூரம். ஆனால் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் தான் வச்சுருந்தேன். இது இந்த பாயிண்ட் வரைக்கும் 23.91 வரைக்கும். ஆனால் மார்க்கெட் என்னன்னா, இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் இதோட ரெட் கேண்டிலோட வால்யூம் வந்து ரொம்ப அதிகம். அதனால ஐ தாட் சரி நம்ம இனிமேல் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெட் கேண்டிலோட பாட்டம் வந்தப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு நமக்கு வந்து எவ்வளோ க்ளோசிங் இருக்கோ 97 பாயிண்ட்ஸு. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு 10 to 12% ஆஃப் ப்ராஃபிட் ஈஸியாக கிடச்சிருக்கும் ஒரே மூவில். ஸோ இதுதான். அண்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவரும் லாஸ்ட் 1 ஹவரும் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறத தவிர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, அதே மாதிரி உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் 1 ஹவரும் லாஸ்ட் 1 ஹவரும் தடுத்துக்கலாம். பிகினராக இல்லை எக்ஸ்பர்ட் ஆயுமே அதை தான் எனக்கு தெரிஞ்சு பெட்டர்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு சொல்கிறேன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.15 மேலே நமக்கு வந்து 2.45 3.45க்கு 3:30க்கு நமக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆக போகுது. அப்போது இந்த 2.45க்கு மேலே தயவுசெய்து நீங்கள் வந்து பொசிஷன் எடுக்காதீங்க. நமக்கு வந்து ப்ராஃபிட் வரலைனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து லாஸில் போக வேண்டாம். ஸோ இதுதான் நேற்று எடுத்த நான் ஒரே பொசிஷன். அதுக்கப்புறம் மார்க்கெட் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்துச்சு. ஏன்னா என்னோட ஸ்ட்ராட்டஜி படி 23.100லேருந்து ரிவர்ஸ் ஆகும். அப்போ இங்கே எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. இல்லை 23லேயே ரிவர்ஸ் ஆயிருமா? ஏன்னா இது வந்து ரிவர்சலுக்கான சிக்னல்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த இடத்துல நான் வந்து மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த ரெட் கேண்டில். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, சரி 23.100 வரைக்கும் போகாது, 23,000லேயே திருப்பி வரணும், அப்படி தான் நமக்கு வருதுன்னு சொல்லி தான் இந்த ரெட் கேண்டிலில் நம்ம வந்து பொசிஷன் க்ளோஸ் பண்ணோம். அதனால நம்ம அதுக்கப்புறம் பொசிஷன் எடுக்கலை. இப்போ ஆனால் உங்களுக்கு என்னென்னா, இந்த இடத்துல நீங்கள் பொசிஷன் எடுத்துகிட்டு இந்த க்ரீன் கேண்டிலில் பொசிஷன் எடுத்துகிட்டு இங்கே வரைக்கும் போகும்போது இங்கே உங்களுக்கு ஒரு சப்போஸ் நீங்கள் ஒரு 1,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இங்கே ஃபஸ்ட்டுக்கு இங்கே ஒரு 4,000 ப்ராஃபிட் கிடைக்கும். திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 ப்ராஃபிட் குறையும். திருப்பி ஒரு 3,000 ப்ராஃபிட் கிடைக்கும். 4,000 ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த பக்கம் வரும்போது 5,000 ப்ராஃபிட் குறையும். இப்படியே போகும். ஸோ இங்கே ஒரு 15,000 ப்ராஃபிட் கிடைக்கும். திருப்பி அப்படியே இங்கே கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா 15,000 12,000 13,000 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நீங்கள் இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். என்னென்னா நமக்கு ஒரு டார்கெட், அது வரைக்கும் போகும், லாஸ் இவ்வளோ தான். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு 1,00,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் வந்து ஒரு 20,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படின்னா ஒரு 20%. லாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 6%. ஸோ 5,000 லாஸ் ஒரு நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு ப்ராஃபிட், அதாவது ஒரு ட்ரேடில் ப்ராஃபிட் எவ்வளோன்னா ஒரு 20,000 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பக்கத்தில் கீழே போச்சுன்னா
ஸ்டாப் பண்ணிடணும். ஆக்சுவலி இந்த ட்ரேடை நான் நிறுத்தாமல் விட்டுருந்தேன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். ஒரு 15, 20, 25% ப்ராஃபிட். ஆனால் எனக்கு ஒரு 15% தான் கிடச்சிச்சு. ஸோ ₹1,00,000 இன்வெஸ்ட் பண்ணதில் ஆல்மோஸ்ட் ஒரு 15,000 தான் கிடச்சிச்சு. ஸோ அப்படிங்கும்போது அது அந்த 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 இடத்துல நம்ம என்னென்னா லைவ்ல மார்க்கெட்டில் இருக்க ஒரு எமோஷன் இருக்குல்ல, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்து பார்த்து வளர்த்துக்கோங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். முதல்லலாம் ரொம்ப டென்ஷனாக இருக்கும், இப்போ கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. ஸோ இதுதான். ஸோ நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி போகுதுங்கிறத பார்ப்போம். நம்ம சொன்ன ப்ரைஸ் ரேஞ்சில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.